ஒரே ஒரு நபரை குறித்து நம்மோடு பேச இருக்கிறாரு. ஒன்று சாமுவேலை குறித்து நம்மோடு பேச இருக்கிறாரு. சாமுவேலுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, சாமுவேலை அவருடைய அம்மா அண்ணால் என்ன செய்கிறாங்க, எப்படி தீர்மானம் பண்ணினாலும் அதே போல கொண்டு போய் விடுகிறார் இல்லையா? கொண்டு விட்டு விட்டா தேவனுடைய ஆலயத்திலே சாமுவேல் தங்கி இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே சாமுவேல் தங்கி இருக்கிறார். இங்கு ஏலியின் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். சாமுவேல் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற வேளையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கு கர்த்தருடைய வசனம் வெளிப்படுவதற்கு அபூர்வமாயிருந்தது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டது. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டன் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை வெளியாகாத ஒரு சமயம், வெளிப்படையாத சமயம், கர்த்தருடைய தரிசனம் பெற முடியாத ஒரு சமயம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே 2 பேர் இருக்கிறாங்க. ஏலி பிள்ளைகள் இருக்கிறாங்க, சாமுவேல் இருக்கிறார். ஏலி தான் என்ன மூத்த ஆசாரியர்களாக இருக்கிறாங்க. இந்த சமயத்திலே சாமுவேல் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற மகனாய் இருக்கிறார். கர்த்தரோடு நெருங்கிற உறவுகள் இருக்கிறார். உலகத்தோடு உள்ள உறவுகள் அல்ல, உலகத்தின் நேசத்தில் அல்ல. தாய் தகப்பமாரெல்லாம் கொண்டு விட்டுட்டாங்க. ஆனாலும் கர்த்தரை நேசிக்கிறதுல சோர்ந்து போகவில்லை. கர்த்தர் நம்மை நியமித்துக்க ஓட்டம் அதுதான் என்று சொல்லி தேவாலயத்திலே சாமுவேல் காத்திருந்தார். இங்கே பார்க்கிற 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வந்து நின்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சாமுவேல் பக்கத்திலே அருகாமையிலே கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே என்று கூப்பிட்டார். சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் வந்து நின்றார் என்பதாய் பார்க்கிறோம். சாமுவேல் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்ததுனாலே கர்த்தரே இறங்கி வந்து சாமுவேலை பார்ப்பதற்காய் கடந்து வருகிறாரு. அந்த பக்திமானை பார்த்து கடந்து வருகிறாரு. தம் அருகாமையில் இருக்கிற சாமுவேலை நோக்கி கர்த்தர் கடந்து வருகிறார். கர்த்தரே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் ஒரு குட்டி சாமுவேலை தேடி கடந்து வருகிறாரு. அவன் அருகாமையிலே வந்து சிலர் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறாரு, சிலர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறாரு. ஒரு கூட்டத்தின் மக்கள் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி அவனோடு பேசுகிறாரு, உறவாடி கொண்டிருக்கிறாரு. அதான் சொல்லப்பட்ட கர்த்தர் வந்து நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிற மனிதனை கர்த்தர் தேடி வருகிற ஆண்டவராய் இருக்கிறாரு. அல்லேலூயா. எவன் ஜெபிக்கிறானோ, எவன் ஜெப வாழ்க்கையிலே ஆழமாய் வேர்பற்றி இருக்கிறானோ அவனை கர்த்தர் தேடி வருகிறார். அவனிடத்தில் ரகசியங்களை விவரிக்கிற ஆண்டவராய் இருக்கிறாரு. உலகத்தின் ரகசியங்களை சொல்லுகிறவராய் இருக்கிறாரு. மறைந்திருக்கிற ரகசியங்களை சொல்லுகிறாரு. இனி என்ன நடக்க போகிறது என்பதை காரியங்களை, ஏலியின் பிள்ளைகளை குறித்த காரியங்களை விளக்கமாய் சொல்லுகிறார். இப்படிதான் நடக்க போகிறது. என்னுடைய பெட்டி பிடிக்கப்பட்டு போகிறது, பெலிஸ்தர் கரங்களிலே போய்விடும். இவருடைய பிள்ளைகள் 2 பேரும் ஒரே சமயத்திலே மரித்து போவது, இதுதான் அடையாளம். சந்ததியே எழும்பாது. இனி இப்படிப்பட்ட பணிகளுக்கு அவர்கள் ஈடுபாடை கொள்ள முடியாது, வாய்ப்பே கிடையாது. இந்த சந்ததிக்கு அந்த வாய்ப்பே கிடையாது சொல்லுகிறார். ரகசியங்களை, பாவ கிருமிகளின் ரகசியங்களை, மறைந்திருக்கிற ரகசியங்களை, ஏழை பிள்ளைகளுடைய ரகசியங்களை சாமுவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறவர்கள் ஒருவட்ட ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஏழையும் பிள்ளைகள் தவறான கர்த்தருக்கு துணிமுற்றதான ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ வழிபத்திலும் 2 விதமான கூட்டங்கள் இருக்கிறது. ஒரு கூட்டம் கர்த்தரை தேடுகிற கூட்டமாயிருக்கிறது, கர்த்தரை சார்ந்து வாழ்கிற கூட்டமாயிருக்கிறது, கர்த்தரோடு வைத்திருக்கிற ஐக்கியத்திலே வேறு ஊண்டி இருக்கிற கூட்டமாயிருக்கிறது. இன்னொரு கூட்டம் மாய ஜாலமான கூட்டமாயிருக்கிறது. ஒரே நடிப்பு. ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். பெரிய வெள்ளிக்கிழமையிலே, புனித வெள்ளிங்கிழமை, இந்த நாளிலே
ஆலய ஆராதனை ஆரம்பித்த உடனே இந்த பவனி செல்வாங்க பார்த்தீங்களா, இப்ப அமைதி பவனிங்கிருந்து கடந்து போறார். என்ன பவனி? அமைதி பவனி. துக்கம் அதிகமானதான் என்ன செய்வாங்க, ஒரு இறந்த வீட்டுல தான் என்ன செய்வாங்க, அமைதியா ஏதோ பெட்டியை தூக்கவும் போனாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, சிலுவைய அப்படியே ஒரு மரத்தை செஞ்சு அவன் தூங்கிட்டு போவான், ஒரு சேவகர் அடிக்கிற மாதிரி காட்டுவான், பேப்பர்ல நல்லா நடித்து காட்டினார்கள். எல்லாம் முழுக்க நடிப்பா இருக்கிறது. ஆடைகள் கருப்பு ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். நீங்க எப்படி ஆராதித்தீங்களோ எனக்கு தெரியும், கருப்பு ஆடைகளாக தான் இருக்கலாம். இங்க பார்த்தா கருப்பு பாம்போல மூஞ்ச போட்டுட்டு வருவாங்க. பரிதாபமா இருக்கும், ஆடைகள்லாம் பரிதாபமா இருக்கும். கிழிஞ்ச ஆடைகள் மட்டும் தான் போட மாட்டாங்க. உலக வாழ்க்கையில இயேசுவை வெளிப்படுத்த வேண்டியவர்கள், இயேசுவின் வல்லமை வெளிப்படுத்த வேண்டியவர்கள், இயேசுவின் சிந்தை என்ன என்பதை தெரியாத ஒரு கூட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நடிக்கிற கூட்டமாய் இருக்கிறது. காலத்துக்கு ஏற்றதமாய், பண்டிகை காலங்களுக்கு ஏற்றதமாய் தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். பாடுபடுதலின் நாட்கள்னா என்ன, சில இடங்கள்ல சில ஆலயங்கள்ல என்ன செய்வாங்க, ஒப்பாரி வைத்து அழிவாங்க. தலையில தாட்டி அடிச்சு அடிச்சு ஒப்பாரி வைத்து அழுவார்கள். இயேசுவை சிலுவை சுமந்தார்கள், ஒப்பாரி வைத்து அழுவார்கள். சனிக்கிழமை முடிந்து ஞாயிற்றுக்கிழமை முடிந்து ஒரே குதூகலம் கொண்டாட்டமாய் முடிந்து போக வேற விதமான கூட்டமாய் போய்விடும். எல்லா களியாட்டங்களும் இருக்கும், எல்லா மதுபானங்களும் இருக்கும். இயேசுவின் சிந்தை என்ன? இயேசு எதுக்காய் சிலுவிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதே தெரியவில்லை. ஒப்பாரி அழுவதற்காக அல்ல. இயேசு வெற்றியின் சின்னமாய் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாரை போல இயேசு சிலுவையிலே தன்னை ஏதோ தான் செய்த குற்றத்துக்காய் தன்னை ஒப்பு கொடுத்தது போல பேசுகிற கூட்டங்கள். எல்லாரும் போல தண்டனை அனுபவித்தார். அப்படி அல்ல, இயேசு நீதிமானாக இருந்தார். நம்மை மீட்டு எடுப்பதற்கான தன்னை ஒப்பு கொடுத்தார். வாழ்க்கை மாறி இருக்கிறதா? காலத்துக்கு ஏற்றுதமாய் நடை உடை பாவனை எல்லாம் என்ன செய்யற, உடையெல்லாம் மாற்றி கொடுக்கிறோம். இன்னைக்கெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆலயங்கள் இல்லையா, சில ஆலயங்கள் எல்லாம் சிலுவை வச்சு அதுல கருப்பு துணி மூடி போட்டுருவாங்க. கருப்பு துணி போட்டு 40 நாள் மூடி போட்டு வைப்பாங்க. சில நாளுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் மூடி போடுவாங்க. வீட்டில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை பிறகுதான் என்ன செய்வாங்க, அதை திறப்பாங்க. ஒவ்வொரு சபைகளிலும் இயேசு எதுக்கு பிறந்தார், எதுக்கு மரித்தார், இன்னும் 2000 ஆண்டுகள் ஆனாலும் சரியான அறிவு இல்லை, அதை குறித்த தெளிவு இல்லை. இயேசு பிறந்ததுக்கான அறிவும் இல்லை, ஏன் மரித்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதை குறித்த அறிவும் இல்லாத ஒரு கூட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஏலியின் பிள்ளைகள் எப்படி அறிவில்லாதபடிக்கு கர்த்தரை குறித்த அறிவு, கர்த்தரை குறித்த பயம், நடுக்கம் எப்படி இல்லாமல் இருந்ததோ, அதே போல கிறிஸ்தவத்திலே இன்றும் அப்படிப்பட்ட கூட்டங்கள் இருக்கிறது. கர்த்தரை குறித்த பயம் இல்லை, ஒரே நடிப்பா இருக்கிறது. பண்டிகைக்கு ஏற்றவிதமாய் நம்மை மாற்றிக்கொள்கிறோம், காலத்துக்கு ஏற்றவிதமாய் நம்மை மாற்றிக்கொள்கிறோம். பிறப்பின் பண்டிகை அதுக்கேற்றவிதமாய் மாற்றிக்கொள்கிறோம், அதுக்கேற்றவிதமான பண்டிகை காரியங்களை செய்து விடுகிறோம், சடங்காச்சாரங்களை செய்து விடுகிறோம். ஏலியின் பிள்ளைகள் அப்படியே வாழ்ந்ததினால்தான் போக்குகள் ஒரு நாள் தவறாய் போய்விட்டது. அந்த சந்ததியை அழிந்து போவதற்கு காரணமாக இருந்து விட்டார்கள். கர்த்தர் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை ஏலியின் பிள்ளைகள் உணரவில்லை. வயிற்றுக்கு போஜனம் வேண்டும், இச்சித்த காரியங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதான ஒரு வாழ்க்கை மாத்திரம்தான் ஏலியின் பிள்ளைகளுக்கு நோக்கமாயிருந்தது. இன்றும் கிறிஸ்தவ ஒரு கூட்டத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு நோக்கம் மாத்திரம்தான் இருக்கிறது. இயேசுவினிடத்திலிருந்து
என்னத்தை பெற்றுக்கொள்ளலாம்? இயேசுவிடத்திலிருந்து என்ன காரியம் கிடைக்கும்? என்ன நன்மை கிடைக்கும்? என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? அதோட முடிந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதில்லை. நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அதற்காகவே இன்று உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை. பரிசுத்தத்தை விட்டுவிட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் விட்டு சிந்திக்கிறோம். ஏழையின் பிள்ளைகள் அதை சிந்தித்ததனால்தான், இந்த வயிற்று போஜனத்தையும் இச்சையான காரியங்களை சிந்தித்ததனால்தான் தேவ சமூகத்திலிருந்தே தள்ளப்பட்டார்கள். கர்த்தருடைய கோபத்துக்கு ஆனார்கள். ஆனால் சாமுவேலோ கர்த்தரோடு எப்படி நெருங்கி சேர்வது, தேவனோடு எப்படி நான் உறவாடுகிறது, இதை குறித்த சிந்தனை சாமுவேலுக்கு இருந்ததினாலே முழுக்க முழுக்க அதை குறித்த சிந்தனை, உலகத்தை குறித்த சிந்தனை அல்ல. அதெல்லாம் கர்த்தர் தேடி வருகிறாரு. அந்த ஜெப வீரனை தேடி வருகிறாரு. தன்னை குறித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறவனை தேடி வருகிறாரு. உங்களை எண்ணி கர்த்தர் தேடி வரணும். தேடி வருகிறார். ஒரு பரிசுத்த சிந்தனையோடு வாங்கிட்டு வந்தோம். உலகத்தின் மேன்மையெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொண்டிருந்தோமானால் கர்த்தர் நம்மை தேடி வருவார். சாமுவேல் அப்படி இருந்ததுனால கர்த்தர் அவனை தேடி வந்தார். தேடி வந்து ரகசியங்களை வெளிப்படுத்தினார். நான் ஜெபத்தின்